அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2023 வருஷம் செப்டம்பர் மாதம் ஆர்பிஐ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூபிஐ ஆப்ஸான ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, பிம் இந்த மாதிரியான எந்த ஆப் மூலமாகவும் பேங்க்ஸ் கடன் கொடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதுதான் யூபிஐ நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, அப்படி எனேபிள் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்குமா, இந்த ஆப்ஷன் மூலமாக நமக்கு கிரெடிட் லிமிட்டாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் நீங்கள் கூகுள் பேயில் உங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதில் போயிட்டு ஆட் அ கிரெடிட் லைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, இந்தியன், எஸ்பிஐ இந்த 4 பேங்க்லையுமே இந்த யூபிஐ நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கிற மாதிரி காமிக்கும். அதுவே நீங்கள் பிம் ஆப் மூலமாக இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த 4 பேங்கோட சேர்த்து 5வது பேங்காக பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் காமிக்கும். அப்போ இந்த 5 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. ஆக்சிஸ் பேங்க்ல இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவே என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறது தான். இதை கேட்கும்போது ஆக்சிஸ் பேங்க் சூப்பர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அவன் பெரிய செக்காக ஒன்று வச்சிருக்கான். அது என்ன அப்படிங்கிறதே எண்டில் சொல்கிறேன். ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க அவங்களோட கிரெடிட் கார்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதே சமயம் ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் எல்லா கஸ்டமருக்குலாம் இல்லை, குறிப்பிட்ட ஒரு சில கஸ்டமருக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷனை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. மினிமம் 7,000 மேக்ஸிமம் 50,000 வரைக்கும் கிரெடிட் லிமிட்டாக கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷனை அவங்களோட மொபைல் பே அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக கூட உங்களால் எனேபிள் பண்ணிக்க முடியும். ஐசிஐசிஐ பேங்க் மூலமாக இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்டிவேஷன் சார்ஜஸா ₹500 பிளஸ் 18% ஜிஎஸ்டியை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஆக்டிவேஷன் சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த யூபிஐ நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க் மூலமாக ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டாக கிடைச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்டில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ₹3,000 வரைக்கும் இவங்க எந்த விதமான சார்ஜஸும் போட மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ₹3,000 தாண்டி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ₹3,000க்கும் இவங்க ₹75 சார்ஜஸாக ஆட் பண்ணிகிட்டே போவாங்க வித் ஜிஎஸ்டியோட. இப்படி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டேட்டை பொறுத்து 15 to 45 நாள் வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடை இவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளேயே நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் உங்களால் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ண முடியல அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ 250 + ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் 3% per monthன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க மினிமம் டியூ அமௌண்ட்டை பற்றியும் எதுவுமே மென்ஷன் பண்ணாததுனால நீங்கள் பில் அமௌண்ட்டை ஃபுல்லாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியடுக்குள்ளேயே நீங்கள் பில்லை ஃபுல்லாக கிளியர் பண்ண பாருங்க. அப்படி இல்லைனா இன்ட்ரெஸ்ட் போட்டே சாவடிச்சிருவான். இது எல்லாமே ஐசிஐசிஐ பேங்குக்கு தானே. ஆக்சிஸில் தான் அக்கௌண்ட்டே இல்லைனா கூட இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாமேன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அதை கிளிக் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அந்த அப்ளை லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா எஃப்டி பண்ண சொல்லிச்சு. சரி எஃப்டி தானே, ஒரு ₹1,000 ₹2,000 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா மினிமம் ₹25,000 பண்ணணுமா, மேக்ஸிமம் ₹5 லட்சம் வரைக்கும் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நாங்களே காசு இல்லாமல் தான் ஓன்ட்ட கடன் கேட்க வந்தா நீ எங்ககிட்ட ₹25,000 கேட்குற. எஃப்டி பண்ண சொன்னதுமே இந்த ஆப்ஷன் பெருசாக யாருக்குமே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்ணல. சப்போஸ் உங்ககிட்ட ₹25,000 இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எஃப்டி பண்ணிங்கன்னா அந்த எஃப்டிக்கு 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி எஃப்டி பண்ணி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணும்போது கீ ஃபேக்ட் ஷீட்னு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புவாங்க. அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் எல்லாத்தையுமே நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆக்சிஸ் பேங்க் மூலமாக எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் எஸ்பிஐ, இந்தியன், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த 3 பேங்க்கோட பே லேட்டர் ஆப்ஷனை பற்றின எந்த டீட்டெயிலுமே ஆன்லைனில் இல்லாததுனால உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க்கை தான் கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ எதுக்காக இந்த ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏண்டா நம்ம வேலையே வட்டி கொடுத்து வசூல் பண்ணுறது தான். எவன் இல்லாமல் இங்கே வந்து ஆப் மூலமாக இதே வேலையை பார்த்துட்டு இருக்கான், நம்ம எதுக்கு ஆப் மூலமாக வட்டி கொடுத்து வசூல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷனை இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணும்போது கிரெடிட் கார்டு எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் அதுலேயும் ஒரு சில டேஞ்சர்லாம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். வரட்டா?